ஹாய் எவ்ரிவன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஹவு டு பப்ளிஷ் ஃபாஸ்டர் இன் ஸ்பென்சர் ஜேர்னல்ஸ். பப்ளிஷ் பண்ண சேனல் வந்து ஸ்கோப்பஸில் இன்டெக்ஸ் ஆகிருக்கணும். அதே சமயம் வந்து நோ ஆர்டிக்கல் ஃபீ ஃபார் பப்ளிஷிங், எந்த அமௌண்ட்டும் கட்டாமல் எப்படி நம்ம ஸ்பென்சரில் குயிக்காக பப்ளிஷ் பண்ணுறதுங்கிறத நம்ம இந்த என்டையர் வீடியோவும் இருக்கும். அதே மாதிரி ஃபாஸ்டருங்கிறது என்ன மென்ஷன் பண்ணியிருக்கேன்னா, வித்தின் த 45 days 50 days அந்த 2 monthsக்குள்ளேயே நம்ம இப்படி பப்ளிஷ் பண்ணுறது. அதே மாதிரி ஒரு ஜேர்னல் அப்லோடு பண்ணால் நம்மளுடைய ஃபஸ்ட்டு அந்த ஜேர்னலோட டெசிஷன் வந்து ரொம்ப குயிக்காக இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் சப்போஸ் அந்த ஜேர்னல் வந்து வேறு ஏதாவது கமெண்ட்ஸ் வந்தாலும் நம்ம நெக்ஸ்ட்டு ஜேர்னல் மூவ் ஆகுறதுக்கு நமக்கு கொஞ்சம் இது கிடைக்கும், நம்ம கேப் கிடைக்கும். அதனால் ரொம்ப லாங் டைம் ஜேர்னல் நம்ம போயிட்டோம்னா ரொம்ப 6 months 2 monthsக்கு அப்புறம் அந்த ஜேர்னல் ரொம்ப கஷ்டம். அந்த மாதிரி ஜேர்னல் தான் இப்போ பார்க்க போகிறோம். வாங்க ஃபஸ்ட்டு வந்து அயானிக்ஸ்னு ஒரு ஜேர்னல் பார்க்க போகிறோம். அயானிக்ஸ்னு ஒரு ஜேர்னல் ஹோம் பேஜை கிளிக் பண்ணுறோம். இந்த ஜேர்னல் பொறுத்த வரைக்கும் கிளிக் பண்ணிவிட்டோம். இது இன்டர்நேஷ்னல் ஜேர்னல் ஆஃப் அயானிக்ஸு. இது வந்து சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி உள்ள எல்லா கேட்டகரிஸும் சப் கேட்டகரி உள்ள எல்லா டாபிக்ஸும், ஃபார் எக்ஸாம்பிள் பேட்டரிஸ் வந்து ஃபியூல் செல்லு, சென்சார், கைனடிக் ஸ்டடீஸ், எலக்ட்ரோக்ரோமிக்ஸு அப்படிங்கிறது நீங்கள் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி கீழே வர எல்லா கீவேர்ட்ஸ் ரிலேட்டடாக டெக்னாலஜி ரிலேட்டடாக உள்ள எல்லா மேஜர் இதையும் இங்கே நம்ம பப்ளிஷ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இதோட இம்பாக்ட் பேட்டர் வந்து பார்த்திங்கன்னா 2.6 2024 டிசிஷன் பார்த்திங்கன்னா 5 daysலேயே அவங்க சொல்லிடுவாங்க. மேபி நான் பியர் வியூவா இல்லை வேறு ஏதாவது டிசிஷனுங்கிறத சொல்லிடுவாங்க. இந்த ஜேர்னல் வந்து இந்த ஜேர்னல் வந்து எந்த ஹோம் பேஜில், அதாவது கேட்டகரியில் பப்ளிஷ் ஆகிருக்குங்கிறது பார்க்குறதுக்கு ஜேர்னல் இன்ஃபர்மேஷன் பார்க்கணும். இப்போ பாருங்கள், இதில் ஸ்க்ரோல் பண்ணி கீழே போகிறேன். ஜேர்னல் இன்ஃபர்மேஷன் பாருங்கள். இதில் ஸ்கோப்பஸ்ன்னு இருக்குது, இன்னொன்று வந்து வெப் ஆஃப் சயின்ஸ்னு இருக்குது. ஸ்கோப்பஸ் அண்ட் வெப் ஆஃப் சயின்ஸ் வந்து இந்த ஜேர்னல் வந்து இண்டெக்ஸ் ஆகிருக்குங்கிறத நம்ம ஐடென்டி பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், எஸ்சி மாகோ அந்த ஸ்கோப்பஸ்ஸு சயின்ஸ் சைட்டேஷன் இண்டெக்ஸ்டு எக்ஸ்பேண்டட் ஜேர்னல் அப்படிங்கிறத இங்கே போட்டிருக்காங்க. இது வந்து இண்டெக்ஸ் ஆகிருக்காங்கிறதே ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் நம்ம பார்த்துருவோம். இப்போ ஸ்கோப்பஸ்ன்னு போட்டிருக்கு. இப்போ ஸ்கோப்பஸ் வெப் பேஜ் ஓப்பன் பண்ணிவிட்டு அங்கே போய்ட்டு இந்த அயானிக்ஸ் டைப் பண்ணிங்கன்னா அங்கே இந்த நம்ம அயானிக் ஜேர்னலுக்கான இது வந்து அங்கே ஷோ ஆகணும். ஒரு தாடி செக் பண்ணிக்குவோம். ஒவ்வொரு ஜேர்னலும் நீங்கள் பப்ளிஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ஜேர்னல் வந்து ஸ்கோப்பஸில் இருக்கா, எஸ்சிஏ ஜேர்னலில் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. தட் இஸ் மெயின்டைன் அவர் ரிசர்ச் ஸ்டாண்டர்டு நம்ம மெயின்டைன் பண்ணுறதுக்கு நம்ம கொஞ்சம் இது பண்ணலாம். இப்போ பாருங்கள், அயானிக்ஸ்னு கொடுக்குறோம். பாருங்கள், ஜேர்னலோட ரேங்கிங் வந்து 72% அவுட் ஆஃப் 100க்கு மல்டி டிசிப்ளின் ஜேர்னல், அதாவது ஜென்ரல் இன்ஜினியரிங் இங்கே வந்து கேட்டகரியில் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு இதோட ரேங்கிங் பார்க்குறோம். ரேங்கிங் அயானிக்ஸை பொறுத்த வரைக்கும் Q2 தான் ப்ளேஸ் இருக்கும். பாருங்கள், செக் பண்ணிடுவோம். அயானிக்ஸு இன்ஸ்பென்சர் சர்ச் கொடுக்கணும். டைப் பண்ணி சர்ச் பண்ணி பாருங்கள், அயானிக்ஸு இன்ஸ்பென்சர் இப்போ பாருங்கள் கொடுத்தாச்சு. இப்போ கிளிக் பண்ணி உள்ளே செக் பண்ணுங்கள். அதனோட ஜேர்னலோட ரேங்கிங் வந்து Q2. அதனோட இது வந்து HIR ரேட் வந்து 0.532. இதான் அதோட ரேங்கிங்கு. பாருங்கள், இதில் மேக்ஸிமம் பாசிபிலிட்டி உங்களுக்கு நிறைய இருக்கும் அயானிக்ஸ் ஜேர்னல் பொறுத்த வரைக்கும். ஏன்னா இதில் வந்து நிறைய ஏரியாவை நம்ம ஈஸியாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கான ஜேர்னல் இது. ஸ்பென்சரில் பப்ளிஷ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரகிளாக உள்ளவங்க எல்லாருமே இந்த ஜேர்னல் ட்ரை பண்ணலாம். ஜேர்னல் டிசிஷனும் 5 daysல இருக்கும். பாருங்கள், லேட்டஸ்ட் இஷ்யூ, லேட்டஸ்ட் ஆர்டிக்கல். இப்போ இதுலேருந்து ஒன்று எக்ஸாம்பிள் பார்த்து நான் எப்படி ஃபாஸ்டர்னு நான் சொல்கிறேன். ஓவராலாக சொல்கிறத விட ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணால் உங்களுக்கு நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இப்போ பாருங்கள், ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணுறேன். இப்போ ரீசெண்டாக பப்ளிஷ் ஆன ஆர்டிக்கல், ஃபார் எக்ஸாம்பிள் 27th December 2025. இப்போ இந்த ஜேர்னல் வந்து எப்போ சப்மிட் பண்ணியிருக்காங்க, எப்போ ரிவிஷன் ஆகிருக்கு, எப்போ அக்செப்ட் பண்ணாங்க, எப்போ ஆன்லைனில் ரிவிஷன் பண்ணாங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், இந்த இதில் வந்து அபவுட் திஸ் ஆர்டிக்கல் இருக்குது தெரியுங்களா. அபவுட் திஸ் ஆர்டிக்கல்ங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு இப்போ அபவுட் திஸ் ஆர்டிக்கல் இங்கே பாருங்கள், சப்மிட் பண்ணது வந்து ரிசீவ்ட் வந்து 15th October, ரிவைஸ்ட் வந்து 25 November, அக்செப்டடு December 4. நீங்கள் இந்த டேட்ஸை கால்குலேட் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் 45 to 44 days, அதாவது பிஃபோர் 50 daysக்குள்ளேயே பப்ளிஷ் ஆகிருக்கும். இது வந்து ரொம்ப ஒரு குயிக்காக பப்ளிஷ் பண்ணலாங்கிறதுக்கான உங்களுக்கு இது. ஒன்ஸ் அக்செப்ட் ஆனதுக்கப்புறம் ஆன்லைனில் வந்து 27th வந்திருக்கு. நமக்கு அக்செப்ட்னாலே 2 months, அதாவது 50 daysலேயே வந்திருக்கு. தட் இஸ் கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் அஸ். அதனால் நெக்ஸ்ட்டு ஒரு ஜேர்னல் சஜஸ்ட் பண்ணுறேன். ஜேர்னல் ஆஃப் இன்ஆர்கானிக் ஆர்கனோமெட்டாலிக் பாலிமர் அண்ட் மெட்டீரியல்ஸு. இந்த ஜேர்னல் பொறுத்த வரைக்கும் இன்ஆர்கானிக் ஆர்கனோமெட்டாலிக்ஸு, இதில் வந்து மல்டி அப்ளிகேஷன் நம்ம இது பண்ணோம். ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி சொல்கிறது, ஃபோட்டோ கேட்டலிஸ்ட்டு, ஃபோட்டோக்ரோமிக்கு, சென்சார்ஸ், அப்புறமேட்டு கரண்ட்டில் உள்ள எமர்ஜிங் உள்ள அப்ளிகேஷன் எல்லாமே இதில் மேபி பயாலஜிக்கல், பயோமெட்டீரியல்ஸு பார்த்திங்கன்னா நிறைய இருக்கும். இதில் ஜேர்னலோட இதை பார்த்திங்கனாலே
சிந்தேசிஸ் வந்து என்ன மெத்தட் சொல்கிறாங்க, அப்ளிகேஷன் வந்து இன்ஆர்கானிக்காக இருக்கணும், ஆர்கானோமெட்ரிக் பாலிமர்ஸாக இருக்கும். இதோட இம்பேக்ட் ஃபேக்டர் பார்த்தீங்கன்னா 4.9 5. அது வந்து டிசிஷன் பார்த்தீங்கன்னா 3 டேஸில் டிசிஷன் ஃபார் 3 டேஸில் இருக்கும். இதில் வந்து லேட்டஸ்ட்டு இதோட ஜேர்னலோட இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் ஆனது வந்து ஸ்கோப்பஸ்லேயே இருக்குது. SCI ஜேர்னல் சயின்ஸ் சயின்டிஸ்ட் இண்டெக்ஸ் எக்ஸ்பேண்டட்லேயும் இண்டெக்ஸ் ஆகிருக்கு. தென் இது வந்து ஒரு கிராஸ் செக் பண்ணுறதுக்கு நம்ம செக் பண்ணிடுவோம். ஜேர்னலோட நேமோட காப்பி பண்ணி அந்த ஸ்கோப்பஸ்லேயும் அந்த ஜேஆர் ரேங்கிங்லேயும் இப்போ நம்ம ஆட் பண்ணி பார்த்து அதை உண்மையிலுமே அதில் இண்டெக்ஸ் ஆகிருக்காங்கிறத நம்ம செக் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒரு எவ்ரி ஜேர்னல் நீங்கள் அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு தாட்டி செக் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், இதில் போட்டாச்சு, செக் பண்ணுறோம். இங்கே டிஸ்பிளே இங்கே ஷோ ஆகுது 79% அவுட் ஆஃப் 100க்கு 79% வந்து இது இண்டெக்ஸ் ஆகிருக்கு. ஓகே, இதை நம்ம ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணலாம். Q2 இதுவும் மோஸ்ட் ஆஃப் என்ன இந்த ஜேர்னல் பார்த்திங்கன்னா 3 நாளில் 3 டேஸில் உங்களுக்கு டிசிஷன் சொல்லிடுவான். ரிவிஷனும் உங்களுக்கு 20 டேஸ்க்குள்ளேயே உங்களுக்கு ரிவிஷன் வந்துடும். அக்செப்டன்ஸு மேக்ஸிமம் உங்களுக்கு 50 டேஸ் உள்ள உங்களுக்கு அக்செப்டன்ஸே ஆயிடும். ஏன் இது சொல்கிறேன்னா, இப்போ கரண்ட்டாக உள்ள ரேட்டிங்கை வச்சும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி, அதாவது பல ஜேர்னலை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி உங்களுக்கு ஸ்பெசிஃபையாக கொடுக்குற ஜேர்னல் லிஸ்ட்டு தான் இது. இந்த ஜேர்னல் லிஸ்ட்டு கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். பாருங்கள், இதில் பாருங்கள், லேட்டஸ்ட் ஆர்டிகல் ஒன்று நான் கிளிக் பண்ணி அதையும் நான் ஷோ பண்ணி காட்டுறேன். லேட்டஸ்ட் ஆர்டிகல்ஸ் இருக்குது. அதில் வந்து டிசம்பர் இஷ்யூவில் வந்த டிசம்பரில் ஆர்டிக்கலில் நான் பாருங்கள் நிறைய ஆர்டிக்கல் இருக்குது. சம்திங் ஏதோ ரேண்டம் பாருங்கள், அது ஒரு இப்போ இதை கிளிக் பண்ணி பார்ப்போம். கிளிக் பண்ணி பார்த்தோம்னா டிசம்பர் 2025 பப்ளிஷ் ஆன ஆர்டிக்கல் எப்போ ரிவைஸ் பண்ணாங்க, எப்போ ரிசீவ் பண்ணாங்க, எப்போ பப்ளிஷ் பண்ணாங்கிறத பார்த்துருவோம். அபவுட் திஸ் ஆர்டிக்கல்ங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா அதில் உள்ள எல்லா இன்ஃபர்மேஷனும் அதில் ஷோ ஆகும். இப்போ பாருங்கள், அபவுட் திஸ் ஆர்டிக்கல் ரிசீவ்டு வந்து 25th October, அக்செப்டடு 17th, பப்ளிஷ்டு 25th. அக்டோபருக்கும் டிசம்பருக்கும் இன்பிட்வீன் பாருங்கள் நவம்பர் மட்டும்தான். இப்போ நவம்பரில் 30 டேஸு, அக்டோபரில் 5 டேஸு 30, இங்கே ஒரு 17, 47 டேஸில் உங்களுக்கு அக்செப்டே ஆகிடுச்சு. ஆன்லைனில் பப்ளிஷ் பண்ணது 25. ரெண்டாக கேல்குலேட் பண்ணிங்கன்னா 60 டேஸ்லேயே உங்களுக்கு பப்ளிஷ் ஆகிடுச்சு. வித் ஆன்லைனில் உங்களுக்கு ஆன்லைன் பப்ளிகேஷனோட வெளியே உங்களுக்கு இந்த ஜேர்னல் இது பண்ணியிருக்கலாம். இப்போது இது வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஜேர்னல் ஃபார் ஸ்பிரிஞ்சர் அண்ட் ஃபாஸ்டஸ்ட் ஜேர்னல்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு ஒரு ஜேர்னல் பார்ப்போம். ஆல்ரெடி ஜேர்னல் ரேங்கிங் பார்த்துட்டோம். Q2 மெட்டீரியல் சயின்ஸ், மெட்டீரியல் கெமிஸ்ட்ரி இங்கே பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு ஒரு ஜேர்னல் ஆஃப் மெட்டீரியல் சயின்ஸ் ஜேர்னல். ஜேர்னல் ஆஃப் மெட்டீரியல் சயின்ஸு. இதுவும் வந்து உங்களுக்கு மெட்டீரியல் சயின்ஸில் பெஸ்ட்டு ஜேர்னல் ஃபார் ஸ்பிரிஞ்சர், ஈஸியாக பப்ளிஷ் பண்ண முடியும். அதே மாதிரி ஃபாஸ்ட்டு ரிவ்யூ ப்ராசஸும் இருக்கும். இதோட இம்பேக்ட் ஃபேக்டர் பார்த்தீங்கன்னா 3.9. இப்போ டிசிஷன் வந்து 9 டேஸில், அதாவது 10 டேஸ்லேயே உங்களுக்கு ஜேர்னல் வந்து வெதர் வி கன்சிடர் ஆர் நாட் அப்படிங்கிறத நமக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. இது வந்து லேட்டஸ்ட்டு இஷ்யூ, லேட்டஸ்ட் ஆர்டிக்கல் இஷ்யூ பண்ணியிருக்கோம். ஜேர்னலோட இன்ஃபர்மேஷன் கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணியிருந்தீங்கன்னா ஜேர்னலோட இன்ஃபர்மேஷன், அதாவது பிரிண்ட் எஸ்என்னு அந்த எலக்ட்ரானிக் இது எங்கே இண்டெக்ஸ் ஆகிருக்குன்னா SCIயில் இருக்குது. அதாவது SCI ஜேர்னல், அதாவது சயின்ஸ் சைட்டேஷன் இண்டெக்ஸ் எக்ஸ்பேண்டட்லேயும் இருக்குது, ஸ்கோப்பஸ்லேயும் இருக்குது. நெக்ஸ்ட்டு இப்போது நம்ம இதிலேயே இருக்குன்னா அப்போ கண்டிப்பாக வந்து இந்த ஜேர்னல் ரெப்யூட்டட் ஜேர்னல். அதே மாதிரி மெட்டீரியல் சயின்ஸ்லேயே ஸ்பிரிஞ்சரில் டாப் மோஸ்ட்டு மெட்டீரியல் இதில் நமக்கு ஜேர்னல் வந்து பெஸ்ட்டு ஜேர்னல்ஸ். அப்போது இந்த ஜேர்னல் நம்ம செலக்ட் பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணுறோம். பேஸ்ட் பண்ணோடனே ஃபைண்டுன்னு கொடுத்திங்கன்னா ஸ்கோப்பஸில் இருக்கா நம்ம செக் பண்ணிடலாம். ஸ்கோப்பஸில் பார்த்திங்கன்னா நிறைய ஜேர்னல் இருக்குது. செலக்டிவாக மெட்டீரியல் சயின்ஸ் இன் தி ஸ்பிரிஞ்சர். அகைன் நான் டைப் பண்ணுறேன், மெட்டீரியல் ஆஃப் சயின்ஸ், மெட்டீரியல் ஆஃப் ஜேர்னல் ஆஃப் மெட்டீரியல் சயின்ஸ். ஸ்க்ரோல் பண்ணி பாருங்கள். இங்கே ரெண்டாவது இங்கே இருக்குது பாருங்கள். இந்த ஜேர்னலில் கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணி உள்ளே பார்த்தீங்கன்னா 84% அவுட் ஆஃப் 100க்கு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் கேட்டகரியில் இருக்குது. பாருங்கள், அதோட ISN நம்பரு, அதோட பப்ளிஷர் வந்து ஸ்பிரிஞ்சர் நேச்சர் அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் இருக்குது. மெட்டீரியல் சயின்ஸ், ஜேர்னல் ஆஃப் மெட்டீரியல் சயின்ஸு. அதோட ரேட் பார்த்திங்கன்னா 0.802னாலே அதோட ரேங்கிங் வந்து Q1 தான் இருக்கும் மேக்ஸிமம். செக் பண்ணிடுவோம். அதுவும் நம்ம 0.8 மேலே இருக்குது. 0.8 ரேஞ்சு இருக்குனாலே அதோட ரேங்கிங் வந்து கண்டிப்பாக Q1 தான் இருக்கும்.
அந்த க்யூன்னா இருக்கா இல்லையாங்கிறத நம்ம செக் பண்ணிடுவோம். அதுக்கு வந்து எஸ்ஜேஆர் சைமைகோ அந்த வெப்சைட்லேயே போயிட்டு அந்த நேமை டைப் பண்ணுறோம். ஜர்னல் ஆஃப் மெட்டீரியல் சயின்ஸை கிளிக் பண்ணிவிட்டு ஸ்ப்ரின்ஜர் கீழே ஸ்க்ரோல் பண்ணி பாருங்க. ஸ்ப்ரின்ஜர் யூஎஸ் அதாவது அந்த கண்ட்ரியில் இருக்க பப்ளிஷர் இது. இப்போ கிளிக் பண்ணி பாருங்கள். சொன்ன பாருங்க 0.802ங்கிறது Q1. இது வேல்யூ வச்சு நம்ம சொல்லிடலாம் Q1 இருக்குமா Q2 இருக்குமா. எபோவ் 1க்கு மேலே போனாலே மேக்ஸிமம் வந்து Tier 1 ஜர்னல் சொல்லுவாங்க, டாப் 10 ஜர்னல்னு சொல்லலாம். இப்போது இந்த மாதிரி ஜர்னல் வந்து நமக்கு மெட்டீரியல் சயின்ஸ் ஹெல்ப்பாக இருக்கும். இப்போ ரீசெண்டாக பப்ளிஷான ஆர்டிக்கல் நம்ம பார்த்துருவோம். இப்போ ரீசெண்ட் ஆர்டிகல்ஸ் லிஸ்ட் நிறைய இருக்குது. இனி ஏதாவது எக்ஸாம்பிள் ஒன்று. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஃபஸ்ட்டு நிறைய ஆர்டிக்கல் இங்கே லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க நிறைய அப்ளிகேஷனில். ஏதாவது ஒரு ஆர்டிக்கல் கிளிக் பண்ணி பார்த்துருவோம். இப்போ பாருங்கள், பப்ளிஷ் 27th டிசம்பர் ஆகிருக்கு. இது எப்போ சப்மிட் பண்ணியிருக்காங்க, எப்போ ரிவைஸ் பண்ணியிருக்காங்க, எப்போ அக்செப்ட் பண்ணியிருக்காங்கிறத அபவுட் தி ஜர்னல்ஸில் உள்ள போனீங்கன்னா நம்ம செக் பண்ணிக்கலாம். பாருங்கள், அக்டோபர் 20th சப்மிட் பண்ணியிருக்காங்க. அக்செப்ட் வந்து 15th, பப்ளிஷ்டு 27. அக்டோபர், நவம்பர், டிசம்பர். பாருங்கள், அக்டோபரில் 10 days, நவம்பரில் 30. மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு 55 days. இதில் வந்து 55 daysலேயே உங்களுக்கு அக்செப்ட் ஆகிடுச்சு. பப்ளிஷ் ஆனது அந்த மந்தில் இன்னும் 10 days, மேபி 60 days மாதிரி பாருங்கள். நான் சஜஸ்ட் பண்ண ஆச்சுனாலும் 60 daysக்குள்ளேயே உங்களுக்கு மேக்ஸிமம் 2 months பப்ளிஷ் பண்ணிடலாம். வித் எனி ஸ்ட்ரகிள் இல்லாமல் நீங்கள் பப்ளிஷ் பண்ணுற ஜர்னல்ஸ் வந்து இங்கே லிஸ்ட் அவுட் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக இந்த சேனல் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த ரிலேட்டடாக வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸு, வேறு ஏதாவது சஜஷன் வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கான நெக்ஸ்ட்டு இந்த வீடியோவில் வந்து டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் அப்ளிகேஷன் ரிலேட்டட் ஜேர்னல்ஸை சஜஸ்ட் பண்ணி போகிறேன். அதே மாதிரி இந்த மாதிரி ஜேர்னல்ஸ் போகிறதுக்கு முன்னாடி நான் அகைன் ப்ரீவியஸாக சொன்ன மாதிரி தான் என்ன இருக்கணும்னா ப்ளகரிசம் ரிட்டர்னிட்டிங் வந்து 10% அண்ட் லெஸ் தென் 10% இருக்கணும். ஏஐ சாஃப்ட்வேர் வச்சு நீங்கள் பில்ட் பண்ணவே கூடாது கண்டென்ட்டை. அப்படி பில்ட் பண்ணி இனிஷியல் எவாலுவேஷனே உங்கள் மேனேஜ்மெண்ட் ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஏஐ வந்து 0% தான் இருக்கணும். செக் பண்ணிவிட்டு நீங்கள் அப்லோட் பண்ணுங்கள். ஏன்னா ஏஐ யூஸ் பண்ணி நிறைய பேர் இப்போ கரண்ட்டாக பண்ணுறதுனால அவங்களுக்கு பப்ளிகேஷன் மூவிங் வந்து ஸ்லோவாகும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம இது பண்ணலாம். இந்த வீடியோ எதுவும் ரிலேட்டடாக கமெண்ட் எதுவும் உங்களுக்கு டவுட்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.